நாராயண நாராயண இங்கே பூலோக வைகுண்டமாக காட்சி தருகின்ற இந்த ராஜமன்னார்குடியிலே மேலே கோபுரத்தின் அருகாமையில் இருப்பவர்களுக்கும் சரி, பிராகாரங்களில் இருப்பவர்களுக்கும் சரி, வீட்டிலிருந்து வருபவர்களுக்கும் சரி, இந்த கண்ணன் பாரபட்சமின்றி லோகா சமஸ்தா சுகினோபவந்து என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் நல்வாழ்வு வாழ அருள் பாலிப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வருவான். தேடி நின்ற கண்ணீரில் கண்ணன் வருவான். தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வருவான். கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வருவான். இந்த நேரத்திலே உங்கள் மனதிலே எம்பெருமானை முழுவதுமாக சரணாகதி செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை என்னவாக இருக்க வேண்டும்? ஒரே ஒரு பிரார்த்தனை, உலகம் நல்வழிப்பட வேண்டும், அமைதி நிலைக்க வேண்டும், எங்கும் எப்பொழுதும் செழிப்போடு விளங்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோருடைய நன்மைக்காகவும் உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். சர்வலோக சரண்யனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் இன்னும் ஒரு சில வினாடிகளிலே இந்த மகா சம்பிரோட்சண வைபவத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார். நல்ல நேரம் கணிந்து வருகிறது. நமக்கு வாழ்விலே உயர் கல்வி, உயர் செல்வம் எல்லாம் கிடைப்பதற்கு இந்த எம்பெருமானை உளமாற பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவன் எடுத்த தசாவதாரங்களிலே அற்புதம் அற்புதம் என்று பாகவதம் கிருஷ்ணாவதாரத்தையே சொல்லுகிறது. எனவே அந்த சிறப்பு மிகுந்த கிருஷ்ணன் இந்த கலியுகத்திலே எங்கே சேவை சாதிக்கிறான் என்று கேட்ட பொழுது ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமி அவர்கள் ராஜகோபாலனே அந்த கண்ணன் என்று சொல்லி, கிருஷ்ணனை துவாரகையிலே சேவிக்காதவர்கள் எல்லாம் இந்த ராஜமன்னார்குடி திருத்தலத்தில் வந்து சேவித்தாலே போதும், அவனே துவாரகாதிபதி என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அத்துணை ஆச்சாரியர்களும் பிரார்த்தனை செய்து உயர்ந்த திருத்தலம். அத்துணை சிறப்பு மிகுந்த இந்த திருத்தலத்திற்கு 2 கட்டங்களாக மகா சம்பிரோட்சணை நடைபெறப் போகிறது. அந்த வைபவத்தை காண்பதற்காக, வையமளந்த வாசுதேவனை காண்பதற்காக, அன்னக்குறையாக திருமகளின் திருவருளை தரக்கூடிய செங்கமல தாயாரை கண்டு செழிப்பதற்காக அத்துணை கோடி மெய்யன்பர்களும் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் செய்த தவப்பயன் இதுதான் என்பதை உணர வேண்டும். இதோ எங்கெங்கு காணினும் பக்தர் குழாம். இந்த திருத்தலம் அத்துணை செல்வங்களை வாரி தரக்கூடிய திருத்தலம். என்ன கேட்டாலும் நாம் கோரிய வகையிலே பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் திருத்தலம். எல்லோரும் காணுங்கள். கோவிந்தா 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 கோவிந்தா. 4 திக்கிலும் இருக்கக்கூடிய கோபுரங்களுக்கு அர்ச்சக சுவாமிகள் இதோ மகா சம்பிரோட்சண வைபவத்தை நடத்துகிறார்கள். கங்கேச்ச யமுனேச்ச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த புனித தீர்த்தங்கள் எல்லாம் கோபுரத்திலே விடக்கூடிய காட்சியை காண்கிறோம். நாம் செய்த பாவங்கள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள். குபேரனுடைய நவநிதிகளும் வருகின்றன. தாயாரும் பெருமாளும் நம் இல்லத்திற்கே வந்துவிட்டார்கள் கிடைக்கக்கூடிய வகையிலே அங்கே பார்க்கிறோம். 4 திக்கிலும் இருக்கக்கூடிய மகா கோபுரங்கள் எல்லாம் இந்த அற்புதம் செறிந்த மகா சம்பிரோட்சணை வைபவத்தை கண்டு பொலிக 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 என்று அற்புதமாக ஆழ்வார்கள் கூறியதற்கு ஏற்ப அந்த அற்புதம் செறிந்த வாக்கிற்கிணங்க அந்த தீர்த்தங்கள் பெறுகின்ற நண்பர்களே, அந்த காட்சியை மெய்யுருகி தரிசிக்கிறோம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபஞ்சே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று சொல்லி விசேஷமாக இந்த தலத்திலே கருடாழ்வாரை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கருடர் அங்கு வந்து நம்மை உயர்கின்றார் என்பதற்கிணங்க எங்கும் எப்பொழுதும் அவருடைய அருள் நம்மை நோக்கி வரும். कृष्ण कृष्ण मनमोहना कृष्ण कृष्ण मनमोहना कृष्ण कृष्ण मनमोहना कृष्ण कृष्ण
चित्त चोरा राधा जीवना चित्त चोरा राधा जीवना चित्त चोरा राधा जीवना चित्त चोरा राधा जीवना कृष्ण कृष्ण मनमोहना कृष्ण कृष्ण मनमोहना मेघश्यामा मधुसूदना मेघश्यामा मधुसूदना मेघश्यामा मधुसूदना मेघश्यामा मधुसूदना राधाकान्ता यदुनन्दना राधाकान्त यदुनन्दना राधाकान्ता यदुनन्दना राधाकान्त यदुनन्दना राधाकान्ता यदुनन्दना राधाकान्त यदुनन्दना राधाकान्ता यदुनन्दना